கலாச்சார சீரழிவினுடைய உச்சம்தான் அந்த பிக் பாஸ். இது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் பல கோடிகளை முதலீட்டணும். இதுக்கு இளைஞர்கள், பெண்கள் தான் இவர்களுடைய டார்கெட். பிக் பாஸில் நடிக்கக்கூடியவர்கள் பூரா பாலியல் உணர்வுகளை கொச்சைப்படுத்துவத அதுதான் முதலீடு. காமன் மேன் இதில் ஒரு பெண்ணு நைட்டியோட வருது. அந்த நைட்டியை மடித்து கட்டிக்குது. அப்போ அந்த ஜட்ஜி கேட்குறாரு, என்னம்மா இப்படி நைட்டியை தூக்கி கட்டிட்டு வந்திருக்கேன்னு. நான் அவுத்து போட்டா வந்திருக்கேன். ஓ, அது வேற அவுத்து போட்டு வருவியா? வா, தேவைன்னா வருவேன். பிக் பாஸ்ல கழிவறையை தவிர எல்லா இடத்துலையும் கேமரா வச்சிருவான். உடை மாற்றுகிற இடம், பெட்ரூமு, சாப்பிட்றது, தூங்குறது. ஒரு பெண் தூங்கும் போது எப்படி இருப்பான்னு வீட்டுக்கு வந்து பார்க்கணும்னு விரும்புகிறோம். அதான் பிக் பாஸ். கடைசி பிக் பாஸ்ல பலூன் அக்கா, திவாகர் போன்ற சோசியல் மீடியாவில் இருக்கவங்க நடிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி பாக்குறீங்க இதெல்லாம்? பாலியல் வக்கரங்கள் தான் தூக்கலா இருக்கு. அதற்கு உடன்படுவர்கள் சில லட்சத்து சம்பளத்துக்கு அவர்கள் நீலப்படத்தில் நடிக்கிறது ஒண்ணுதான், பிக் பாஸ் நடிக்கிறது ஒண்ணுதான். சேனல்ல எங்கேயோ ஒரு வள்ளுவர் கூட்டம் நினைக்கிறேன். உங்களை யாரை பிடிக்கும்? எனக்கு ரம்பாவை பிடிக்கும். அப்பாவுக்கு முன்னாடி மகன் சொல்றான், அக்கா காரி இருக்கா, ரம்பாவை பிடிக்கும். ரம்பாவிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அது ரம்பாவுடைய தொடை பிடிக்கும். பள்ளி மாணவன் அப்பாவையும் அம்மாவையும் சகோதரி வச்சுட்டு சொல்றான். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். பிக் பாஸ் தி காமன் மேன் அப்படின்னு ஒரு ஷோ வந்து ஹாட் ஸ்டாரில் போட போகிறாங்க. அதாவது பிக் பாஸ் அப்படின்னாலே அதை வந்து தடை செய்யணும்னு சொல்லிட்டு இங்கே சில அரசியல் கட்சிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. காரணமாக சின்ன பசங்க, குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் அதை பார்த்து கெட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் தேர்வு செய்யறதுக்காக ஒரு காமன் மேனை இதில் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் தி காமன் மேன் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேரில் 50 பேரை தேர்வு பண்ணி அதில் ஒருத்தரை பிக் பாஸுக்கு அனுப்ப போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? இல்லை, இது ஒரு கலாச்சார சீரழிவினுடைய உச்சம்தான் அந்த பிக் பாஸ். இவர்களுக்கு இது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் பல கோடிகளை முதலீட்டணும். இதுக்கு இளைஞர்கள், பெண்கள் தான் இவர்களுடைய டார்கெட். இங்கே இருக்கக்கூடிய இந்த பிக் பாஸில் நடிக்கக்கூடியவர்கள் பூரா பாலியல் உணர்வுகளை கொச்சைப்படுத்துவத அதுதான் முதலீடு. இப்போ அந்த பிக் பாஸ் ஆப் காமன் மேன் இதில் ஒரு பெண்ணு நைட்டியோடு வருது. அந்த நைட்டியை மடித்து கட்டிக்குது. அப்போது அந்த ஜட்ஜி கேட்குறாரு, இந்த பிக் பாஸிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான் ஜட்ஜ். அப்போ அவர் கேட்குறாரு, என்னம்மா இப்படி நைட்டியை தூக்கி கட்டிட்டு வந்திருக்கேன்னு. நான் அவுத்து போட்டா வந்திருக்கேன். ஓ, அது வேற அவுத்து போட்டு வருவியா? வா, தேவைன்னா வருவேன். அப்போது நைட்டியோடு வீட்டில் பார்க்கப்படுகிற அக்காவோ, தங்கச்சியோ, பக்கத்து வீட்டு பொண்ணோ, எதிர்த்து வீட்டு பொண்ணோ இதை பார்க்கிற பொழுது அந்த இளைஞனுக்கோ, சகோதரனோ, தம்பியோ, அண்ணனோ பார்க்கிற பொழுது இந்த சம்பாஷணை தான் நினைவுக்கு வரும். இப்போது இங்கே தமிழ்நாட்டில் அரசியலே இல்லை. எல்லாம் அயோக்கிய பயலுக்கு பூரா தமிழ் தேசிய அரசியலாக இருக்கா. தமிழர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கலாச்சார சீரழிவுக்கு இங்கே எந்த விதமான எதிர்ப்பு இல்லை. நீங்கள் அனிருத்து, சிம்பு, இவர் தனுஷு, இவர்களெல்லாம் ஒரு பீப்புன்னு ஒரு பாட்டு போடுறான். என்ன பூக்கு, எவ்வளவு கெட்ட வார்த்தை அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு பாரு. நீங்கள் லவ் பண்ணுறீங்க இப்படி. இதையே தான் இப்போ பிக் பாஸில் செய்கிறாங்க. நைட்டியை தூக்கி கட்டுறதை, நைட்டியை கீழே இறக்கி விடுனா, நான் அம்மனமாவா வர்றேன், இல்லை அம்மனமாக தான் வரணுமா? அப்போ அது அம்மனம் நிர்வாணம் என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது யாருக்கு கருத்து சொல்கிறாங்க? அடுத்த தலைமுறைக்கு கருத்து சொல்கிறாங்க. அப்போது இந்த பாலியல் வன்கொடுமை, பாலியல் சச்சரவு பூரா தூண்டுகோலாக இந்த பிக் பாஸ் இருக்கு. இப்போ பிக் பாஸுக்கு அடுத்த கட்டம்
என்ன இந்த பிக் பாஸ் தி காமன் மேன். இப்போ 1,00,000 பேரை அவர்கள் வர சொல்கிறாங்க. 1,00,000 பேரில் 50 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அப்போது 1,00,000 பேரும் இந்த பிக் பாஸ் விளம்பரத்தால் ஈர்க்கப்படுகிறார்கள். இதுதான் அவர்களுடைய வியாபார யுக்தி. 1,00,000 பேர் வர்றான்னா 2,00,000 பேர் செய்தி போயிருக்கும், 10,00,000 பேர் இதை பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். அப்போ இவர்களை பொறுத்தவரை என்ன இவர்களுடைய முதலீடுனா ஆண் பெண் வக்கர உணர்ச்சிகள் தான். நீங்கள் பிக் பாஸில் அறைக்குள் நடப்பதை, அதாவது கழிவறையை தவிர எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருவான். கழிவறையில் வைக்கிறதுல உடை மாற்றுகிற இடம், பெட்ரூமு, சாப்பிட்றது, தூங்கிறது, ஒரு பெண் தூங்கும்போது எப்படி இருப்பான்னு வீட்டுக்கு வந்து பார்க்கணுன்னு விரும்புகிறான். அதுதான் பிக் பாஸ். அப்போது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு பெண் எப்படி அலங்கோலமாக படுத்து கிடக்கிறான், ஒரு பெண் எப்படி படுக்கறையில் இருக்கிறார், ஒரு பெண் எப்படி உடை மாற்றுகிறார், இதையெல்லாம் ரகசியமாக வைத்துக்கொள்ள வேண்டிய சமூகம் உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுறான். இதில் ஒரு பெரிய வியாபாரம் ஒளிந்திருக்கிறது. ஆக இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி என்பது ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்டிப்பாக அதை அனுமதிக்கக்கூடாது. என்ன காரணம்னா, ஒரு பருவமடைந்த பெண், அதாவது டீனேஜுங்கிறோம், அதாவது நீங்கள் 13லேருந்து டீனேஜ் தான், 13, 14, 15, 16, 17, 18, 19, இந்த பெண்களுக்கு ஆண்கள் 2 பேருக்குமே நீங்கள் மைனர்னு சொல்கிறோம், மிக எளிதாக உணர்ச்சி வசப்படுவார். நீங்கள் அந்த வயதில் தான் ட்ரக்ஸ் அடிக்டாக மாறும். காரணம் அவனுக்கு தெரியாது இது உடம்பை எப்படி பாதிக்கும், நரம்பை எப்படி பாதிக்கும். இப்போ மது குடிப்பா இளைஞர்கள் இப்போ அந்த வயசில் வந்துடலாம். ஆனால் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் எதை சொல்லுகிறதுனா, நீங்கள் செக்ஸாலஜி, நீங்கள் அந்தரங்கம் புனிதமானதுன்னு அந்த காலத்தை சொல்லி வச்சுருந்தான். இப்போ அது அந்தரங்கம் என்பது எல்லாரும் பார்க்கக்கூடியது, எல்லாருமே அதை ரசிக்கக்கூடியதுன்னு இப்போ அதை கொண்டு வந்துட்டான். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி. சார், ஆரம்பத்தில் வந்து இயக்குனர்கள், துணை நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமானவங்க நடித்தாங்க. ஆனால் கடைசி பிக் பாஸில் பலூன் அக்கா, திவாகர் போன்ற சோசியல் மீடியாவில் இருக்கவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? இல்லைங்க, ஒட்டுமொத்தமாகவே இதில் பாலியல் வக்கரங்கள் தான் தூக்கலாக இருக்குது. அதற்கு உடன்படுபவர்கள் சில லட்சத்து சம்பளத்துக்கு அவர்கள், நீங்கள் ப்ளூ ஃபிலிமில் நடிக்கிறது ஒன்று தான், நீலப்படத்தில் நடிக்கிறது ஒன்று தான், பிக் பாஸ் நடிக்கிறது ஒன்று தான். பிக் பாஸு உடையோடு நீலப்படம், இங்கே உடையே இல்லாத நீலப்படம். நீங்கள் அங்கே என்ன இருக்கு? குறைந்தபட்சம் அங்கே பாலியல் வக்கிரங்கள், செக்ஸ் தான். வேறு ஏதாவது கருத்து, கட்டுரை, அரசியல் இல்லை, அது சினிமாவுக்கு போகிற ஒரு பிளாட்ஃபார்மாக பார்க்கப்படுது. அங்கே பிரபலமாயிட்டால் சினிமாவுக்கு போயிடலாம். இல்லைங்க, நீங்கள் அதுக்கு ஒரு கவிதை பாடுங்க, ஒரு சமூகத்தினுடைய அவலத்தை நீங்கள் தடுத்து நிற்பதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுங்க. அது சினிமாவுக்கு போகாதா சார்? அதுக்கெல்லாம் பார்வையாளர்கள் ரொம்ப கம்மி சார். பார்வையாளர்கள் ரொம்ப கம்மி. அப்போ செக்ஷனா உடனே வந்துடுவான், நீலப்படம்னா எல்லாம் வந்துடுவான். நீலப்படத்தில் தான் சினிமாவுக்கு ஆள் அனுப்புறீங்களா? அன்னைக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடினார், கண்ணதாசன் பாடினார், எம்ஜிஆர் நடித்தார், சிவாஜி நடித்தார். பானுமதியை கேமராவை முகபாவங்களை காண்பிப்பதற்கு முகத்தில் தான் வைக்கணும். கேமராவை வேற எங்கேயாவது காமிச்சான்னா கேமரா நொறுங்கி போயிடும். யார்? பானுமதி. அப்போ திரைப்படத்துக்கு எங்கேருந்து வந்தாங்க எல்லாம்? எம்ஜிஆர் பாடாத பாட்டா, சிவாஜி பாடாத பாட்டா, ஜெமினி கணேசன் நடிக்காத நடிப்பா, அங்கே இருந்தாலும் சினிமாவுக்கு வரலையா? இவர்களை பாலியல் வக்கிரமங்களை தூண்டினா 10 லட்சம் பேர் பார்ப்பான், விளம்பரம் கிடைக்கும்,
டிஆர்பி ரேட்டிங் தூக்கலாக வரும். இதுதானே? இதை தாண்டி இதில் நல்ல விஷயம் இங்கே எதுவுமே இல்லையே. ஒரு ஒரு ஆசிரியை சொல்கிறாங்க, ஏன்டா வீட்டு பாடம் எழுதலை? மிஸ், நான் மனசுக்குள்ளேயே பாடம் எழுதிட்டேன். இது எங்கே கற்றுக்கிட்டான்? பிக் பாஸில் கற்றுக்கிட்டான். சரி, நேற்று என்னடா படித்த ஞாபகம் இல்லை. இப்படி சீரழிவு கலாச்சாரம் போகுது. நோட்டில் எழுதாமல் மனசுலேயே எழுதிட்டானான். இது எங்கே கற்றுக்கிட்டான்? பிக் பாஸில். எல்லா சீரழிவு கலாச்சாரமும் எங்கே அவன் கற்றுக்கிறான்னா இது போன்ற இப்போ வர்ற படங்கள் பூராமே கலாச்சார சீரழிவினுடைய மொத்த உச்சம். இதை தயாரிக்கிற கூத்துப்பட்டறை தான் பிக் பாஸ். பிக் பாஸில் பல பெண்கள் பல ஆண்கள் நீங்கள் செயற்கையாக சண்டை உருவாக்குவாங்க, செயற்கையாக வக்கரத்தை உருவாக்குவார்கள். நீங்கள் சாதாரணமாக இருக்கும், சண்டை வரும். ஆண் பெண்ணை திட்டுவதும் பெண் ஆணை திட்டுவதும் இதெல்லாமே எல்லா பாலியல் ரீதியான ரிலேட்டடாக இருக்கும். ஏன்? அப்போ தான் மக்கள் பார்ப்பா. இப்போ நீங்களே சொன்னீங்கல்ல, ஒய் தீஸ் கொலவரி, இதில் என்ன கருத்து இருக்குது? இப்படி தான். அப்போது இதில் கமலஹாசன் என்னைக்கு போய் பிக் பாஸில் நடிக்க ஆரம்பித்தாரோ, கமலஹாசனே லிப் லாக் தான். கமலஹாசன் படத்தில் செக்ஸ் தான் அதிகமாக இருக்கும், பாலியல் வக்கரங்கள் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் அவரோட நடித்த அந்த நடிகையை நீங்கள் உதட கடிக்காமல் பட முடியாது, உதட லாக் பண்ணாமல் பட முடியாது, லிப் லாக். இப்போ அதே தான் முழுக்க முழுக்க எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிக் பாஸில். பிக் பாஸ்லேருந்து இப்போ காமன் மேன், பிக் பாஸ் ஆஃப் தி காமன் மேனுக்கு வந்திருக்கு. இதுவும் அது நடிகைகள் உச்சகட்ட நடிகர்கள் செய்த இந்த வேலையை இப்போ யார் செய்ய போகிறா? காமன் மேன் செய்ய போகிறான். இதில் 1,00,000 பேரில் 50 பேர் சினிமாவுக்கு போக போகிறான். இப்போ சினிமாவுக்கு தயார் பண்ணுகிற இடம் பிக் பாஸ். அது எப்படி? படுக்கை அறை காட்சிகள், குளியலறை காட்சிகள், சாப்பிட்ற காட்சி, தூங்குகிற காட்சி, பெண்களோட லூட்டி அடிக்கிற காட்சி, இதுதான் திரைப்பட கூத்துப்பட்டறையாக இருக்கும்னா இந்த சமூகம் முதல்ல தடை செய்ய வேண்டியது இந்த பிக் பாஸையும் பிக் பாஸ் காமன் மேனையும் தான். இந்தியா முழுமைக்கும் இது நடக்குது. அது இல்லாமல் இதை நடத்துகிறவங்க அது சரியாக கொண்டு போகிறாங்கன்னு மக்கள் பேசுகிறாங்க. முன்னாடி கமலஹாசன், இப்போ விஜய் சேதுபதி. இல்லைங்க, இதில் இப்போ கமலஹாசன் ஆகட்டும் விஜய் சேதுபதி ஆகட்டும் 2 பேருமே அவர்களுக்கு கோடிகளில் சம்பளம். இந்த கோடிகளில் சம்பளத்தை இந்த டிராஃப்ட், இந்த மூல கதையை யார் தயார் பண்ணி கொடுக்குறா? பிக் பாஸ் நிறுவனம் தயார் பண்ணி கொடுக்குது. அவர்கள் எதை சொல்லணும், எதை கேட்கணும், எப்படி நடக்கணும் என்பதெல்லாம் அந்த ஸ்கிரிப்ட் எங்கே தயாராகுது? அந்த கம்பெனியில் தயாராகுது. இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்குற கம்பெனி அவர்களுக்கு இந்த சமூகத்தினுடைய அக்கறையோ, இந்த சமூகத்தை பற்றி எந்த சிந்தனையோ, இல்லை பெண்கள் ஆண்களை, வயதுக்கு வந்த பெண்கள் ஆண்களை பற்றி எந்த அக்கறையோ இல்லாத நபர்கள். இவங்களுக்கு சம்பளம் வேணும், அவ்வளோதான். கமலஹாசனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் சம்பளம் வேணும், அந்த நிறுவனத்துக்கு விளம்பரம் வேணும். அதை தாண்டி இவர்களுக்கு இந்த பாலியல் ரீதியாக நீங்கள் இதை பெண்களை பாதி உடையில், ஆண்களை கவர்ச்சிகரமாக இப்படி காண்பிப்பதின் மூலம்தான் பிக் பாஸுக்கு ஆதரவாளர்கள் எடுக்க முடியும். யாராவது பிக் பாஸ் நிகழ்ச்சியை அம்மா அப்பா குழந்தை விட்டு உட்காந்து பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. எல்லாம் பாலியல் தூக்கலாகவே இருக்கும். நீங்கள் ரொம்ப பீக்கில் இருந்த காலத்தில் அந்த அம்மா ரொம்ப கவர்ச்சியாக நடிக்கும். அப்போது ஒரு சேனலில் எங்கேயோ ஒரு வள்ளுவர் கூட்டம் நினைக்கிறேன், உங்களை யாரை பிடிக்கும்? எனக்கு ரம்பாவை பிடிக்கும். அப்பாவுக்கு முன்னாடி மகன் சொல்கிறான், அது அக்காக்காரியும் இருக்கான்,
ரம்பாவை பிடிக்கும். ரம்பாவிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அது ரம்பாவுடைய தொடை பிடிக்கும். யார்? ரம்பாவுடைய தொடையும் இடையும் பிடிக்குமா? ஒரு பள்ளி மாணவன் அப்பாவையும் அம்மாவையும் சகோதரி வச்சுட்டு சொல்கிறோம். அப்போது நாட்டில் முக்கியமான எல்லாருக்கும் பிடிக்கிற பொருள் ரம்பா தொடை இடையா? எவ்வளோ விஷயம் இருக்குது, குட்டி கிடக்கு இந்த நாட்டில். அப்போது இந்த இறக்குமதியை தான் பிக் பாஸ் இதுவரை கொடுத்தது. எத்தனை சண்டை சச்சரவு, எத்தனை பிக் பாஸ் முடிகிறதுக்குள்ள பல பஞ்சாயத்து. இப்போ அதையே சாமானிய மாணவர்களுக்கும் பொதுமைப்படுத்துவதன் மூலம் இதில் எந்த உயர்ந்த கொள்கையை வாழ்நாளில் ஏற்றுக்கவே மாட்டான். எந்த சமூக அக்கறையும் இவனுக்கு வாழ்நாளில் வரவே வந்து 1 லட்சம் பேர் எடுக்கிறான்ல, 1 லட்சம் பேரும் என்ன தெரிஞ்சுக்க விரும்புவான்? உடல் கூறு, உடல் மொழி, உடலுடைய வர்ணனை, அங்க அவயங்கள். சினிமாவினால அந்த சினிமா முடிகிறதுக்குள்ள ஒரு குத்தாட்டம், ஒரு டான்ஸு, ஒரு காவாலா பாட்டு இல்லாமல் ரஜினி படத்துக்கே காவாலா பாட்டு தேவைப்படுது. அரைகுறை ஆடையோடு தமன்னா எப்படா அந்த இடுப்பில் இருக்கிற துணி கழுடு உழுகுன்னு பார்க்குறோம், பூரா பார்க்குறோம். அப்போ இந்த சிந்தனையை தான் இந்த பிக் பாஸ் உருவாக்கியிருக்கு. இந்த காமன் மேன், பிக் பாஸ் ஆஃப் காமன் மேனும் உருவாக்க போகுது. ஓகே, இதில் என்ன லாபம் கிடைக்கும்? என்ன சமூகத்துக்கு என்ன பலன் கிடைக்கும்? சார், இவ்வளோ நாளாக பிக் பாஸை பார்த்துட்டு இருந்த ரசிகர்கள் அங்கே போகணுன்னு ஒரு ஆசை இருந்திருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்கு ஒரு முறையாவது போக மாட்டோமான்ற ஆசை எல்லாருக்குமே இருந்திருக்கு. அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இதை பார்க்குறாங்க. இல்லைங்க, அதுதாங்க. அதாவது விஜய் எப்படியாவது தொட்டு பார்க்க முடியுமா? நயன்தாராவை எப்படியா கிட்டதுன்னு பார்க்க முடியுமா? இதெல்லாம் இப்படியான உணர்ச்சிகளை தூண்டுவதற்கான இடம்தான் இது. ஒரு நாளாவது நம்ம ஆண்ட்ரியாவை ஒரு பக்கத்தில் நின்று போட்டோ எடுக்க முடியுமா? ஒரு நாளாவது ஒரு நடிகையை, கீர்த்தி சுரேஷை பக்கத்தில் நின்று நம்ம பார்த்துட முடியுமா? ஒரு அடிக்குள்ளே பார்த்துட முடியுமா? இதெல்லாம் ஒரு மலிவான வக்கிர உணர்வு. இதை தூண்டுவது தான் இந்த பிக் பாஸ். பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ அதே 10 லட்சம் பேரை வாடிக்கையாளர்களாக, சந்தாதாரர்களாக வச்சுருக்க வேண்டியது. அப்போ என்ன முதலீடு? அங்கே என்ன முதலீடு இருக்கும்? செக்ஸ் தான் முதலீடு. செக்ஸை தவிர வேறு என்ன இருக்குங்க? ஒரு நடிகையை பார்க்குறவனோ, ஒரு நடிகனை பார்க்குறவனோ எந்த உயர்ந்த குணங்களும் வருவதே இல்லை. அவளுடைய அங்க அவயங்கள், அவளுடைய முக்கள் முனங்கள், அவளுடைய அந்த கவர்ச்சிகர உடல் கூறு, இதை தாண்டி ஏதாவது வருதுன்னு சொல்லுங்கள். ரஜினி படத்தில் காவாலா பாட்டு பாடின தமனா பாட்டு என்ன செய்தியை சொல்லுது? பாலியல் உணர்ச்சி தூண்டு. அப்போ அவன் தவறு செய்வதற்கு இங்கே தான் பிளாட்ஃபார்ம். ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவன் தமனா மாதிரி தான் பார்க்குறான். ஒரு பெண்ணை பார்க்குற பொழுது நயன்தாரா மாதிரி தான் பார்க்குறான். பிக் பாஸு 10 லட்சம் பேர் பார்க்குறவனுக்கு கண்ணில் என்ன தெரியும்? காம உணர்ச்சி தான் தெரியும். இந்த காம உணர்ச்சி காசு பண்ணுகிற இந்த நிறுவனங்களும் விஜய் சேதுபதியும் கமலஹாசனும் தான் இந்த சமூகம் கெட்டு போவதற்கான தார்மீக பொறுப்பை ஏற்க வேண்டும். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.